இஸ்லாமிய மசாலிகளுடைய ஹதீஸ்களில் வருகிறது. நரகத்திலே ஆக குறைந்த தண்டனை நபி அவருடைய சிச்சா அப்தாலுக்கு கொடுக்கப்படும். அந்த தண்டனை பற்றி ரிவாயத்தில் வருகிறது. அந்த தண்டனை என்ன தெரியுமா? அவருக்கு ஒரு காலனி, இரும்பிலான ஒரு நெருப்பு காலனி சப்பலையை அணிக்கப்படும். அதனுடைய வெப்பம் அவருடைய மூளையில் ஊற்றிவிடும். இதுதான் நரகத்தினுடைய ஆக குறைந்த தண்டனை என்று ரிவாயத்தில் வருகிறது. நபி அவர்கள் மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்ந்து போகிறார்கள். அடுத்த ஒரு கஷ்டம், நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே யாருடைய பொருளாதாரம் இவ்வளவு பயன்படுத்தவில்லை. என்னுடைய மனைவி கதிஜாவுடைய அவ்வளவு பொருளாதாரம் இதற்காக செலவிடப்பட்டது என்று சொன்னார். அந்த கதிஜாவுடைய நோக்கியது இருவரும் இழந்த நபி அவர்களை மிகப்பெரிய கவலையில் ஆழ்த்தியது. ரெண்டு பேருடைய மூத்த நினைச்சு நபி அவங்க கஷ்டப்படுறாங்க, மிகப்பெரிய வேதனை. அப்பொழுதுதான் நபி அவர்களை புத்துணர்ச்சி கொடுப்பதற்காக வேண்டி, அவர்களுடைய மனோநிலையை மாற்றுவதற்காக ஒரு சஃபரை, ஒரு பிரயாணத்தை ஏற்பாடு செய்கின்றாங்க. அதான் பேசுவாங்க. நாம் இந்த மேலாசிரியர் பெற்றெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் என்று சொன்னால் தொழுகை. கண்ணியமானவர்களே, எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படாத பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். இருக்கக்கூடிய ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் தெரிந்து கொள்ளுங்கள், தொழுகையை விட்டால் நமக்கு எந்த நிம்மதி இல்லை. ஒரே விஷயத்தான் எல்லா பிரச்சனையும். இன்னைக்கு உலகமே உணவுடைய சீர்கேட்டிலே சிற்றுண்டு கடத்தல் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையே தொழுகையாக எப்படி ஆற்றுகிறார் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய முழு உடலின் கட்டுப்பாடை அல்லாஹ் தொழுகையை வைத்திருக்கிறார். தொழுகையில் வந்து நின்றால் என்னுடைய சிந்தனை அல்லாஹ் இருக்கிறது. தொழுகையில் வந்து நின்றால் என்னுடைய கை அதனுடைய வேலையை செய்ய வேண்டும். நினைச்ச மாதிரி என்னுடைய தன்மை நடப்பது கையை வைக்கணும், நிலையம் போது கையை கட்டணும், ருக்குணர் முடிவு வைக்கணும், சதாரத்தில் தலையை வைக்கணும். உடலுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது தொழுகை. நேரத்தை கணக்கிடுவது, ஃபஜ்ருடைய நேரத்தில் ஃபஜ்ருடைய நேரத்தில் தான் வரும். அசபை நேரத்தில் வர முடியும். ஒரு நேரத்தை மேலாண்மை செய்வது, என்னுடைய உடலை கட்டுக்கோப்பாக நான் வைத்துக் கொள்வது, என்னுடைய சிந்தனையை ஓர்மைப்படுத்துவது, ஒரு மனிதனுடைய கட்டுப்பாடை தன்னுடைய சுய சீர்திருத்தத்தை எல்லாம் முடிவில் வைத்திருக்கிறார். இதைவிட ஒரு மிகப்பெரிய பிராக்டிஸ் எதுவுமே கிடையாது. தொழுகையை தவிர்த்துவிட்டு இந்த உலகத்துக்கு எதுவுமே கிடையாது. மன் தரக ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர என்று சொன்னார். அது ரொம்ப மோசமானது. ஆனால் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். யார் வேண்டும் என்று தெரிந்தே கொண்டிருக்கிறார், அவர் திட்டமாக காஃபிராயிட்டார் சொன்னார். பல இடங்களுக்கு இருக்கலாம், அஞ்ச வேண்டும். இன்று இவ்வளவு பொக்கிஷமாக கொடுக்கப்பட்ட இந்த தொழுகை எவ்வளவு சாதாரணமாக கையாளப்படுகிறது. நம்முடைய ஆயப்பாட்டு முடியாத கிட்டத்தட்ட 7-8 சஃபர், ஒரு பக்தருக்கு ஒரு சஃபர் நிறைய கஷ்டம். எத்தனை பேர் வாழ்க்கையான ஆண்கள் முதல்ல இருக்கிறாங்க, எத்தனை பேர் தொழுகைக்கு வரும்? கண்ணியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்படக்கூடியது ஒரு வாய்ப்பு, நிர்பந்தம். இது ஒரு வாய்ப்பு. நாம் எப்படிப்பட்ட இபாதத்துகளை செய்து அல்லாஹ் நம்முடைய நெருக்கத்தை அடைந்து கொள்வோமோ அதற்குண்டான பிரயோஜனத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்வோம். இன்னைக்கு ஜும்மால கூட சொல்றேன், நம்ம இடத்துல மிகப்பெரிய பணிகள் என்று சொன்னால் மறுபடியுடைய சிந்தனையை நான் குறைத்து விடுவோம். என்னுடைய பிளானிங் எல்லாம் என்னுடைய 60 வயசு வைக்கணும். சில பேருக்கு 70, சில பேருக்கு 100. நாளைக்கு நாம் உயிரோடு இருக்க மாட்டேன். கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொரு தொழுகையை பேணுவதை